கட்சியினுடைய மாநில தலைமை ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக என்னை நியமித்ததின் அடிப்படையில் 4 மாதமாக இந்த தொகுதி முழுக்க தங்கி கட்சி பணியாற்றி வருகிறேன். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்கு வழங்கிய நலத்திட்டங்களை தொடர்ந்து அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது, அதற்காக துண்டு பிரசுரங்களை வீடுதோறும் விநியோகிப்பது, திருமுனை கூட்டங்கள், பிரச்சாரங்கள் என்று பல வகையில் மக்களுடைய பொருளாதார கல்வி முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு வருகிறோம். இந்த சூழல்ல சிறுபான்மை மக்களுக்கும் பிரதமருடைய நலத்திட்டங்கள் சேர வேண்டும் என்பதற்காக இந்த தொகுதியில் மேல் விசாரம் பகுதியில் இருக்கிற 25,000 இஸ்லாமியர்களுக்கும் பல்வேறு முன்னேற்றங்கள் அடைவதற்கு நாங்கள் துண்டு பிரசுரங்களை வழங்குவதற்கு முயற்சி செய்த பொழுதெல்லாம் தொடர்ந்து அங்கு இருக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் மத ரீதியாக இஸ்லாமிய மக்களை முன்னேற்ற விடாமல், பிரதமருடைய திட்டங்கள் அவர்களுக்கு கிடைத்து விடாமல் தடுக்கக்கூடிய காரியங்களை செய்கிறார்கள். இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளுக்கு அங்கு இருக்கிற வாக்கு வங்கி அரசியல் நடத்தும் திமுகவும், விசிகேவும், எஸ்டிபிஐ, அதே போன்று மனிதநேய மக்கள் கட்சி போன்ற அடிப்படைவாத பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய இது போன்ற கட்சிகளும் தொடர்ந்து அவர்களுடைய நிர்வாகிகளை வைத்து எங்களை மிரட்டுவதும், கோஷம் போடுவதும், தேவையில்லாமல் பிரச்சனையும் ஏற்படுத்தி வருகிறார்கள். அதையும் தாண்டி ஜனநாயக ரீதியாகவும் எங்கள் கட்சியினுடைய கடமையை நாங்கள் ஆற்ற வேண்டும் என்பதற்காக மக்களிடத்தில் செல்லும் பொழுது காவல்துறையினர் என்னுடைய உயிருக்கு அங்கு சென்றால் அச்சுறுத்தல் இருக்கு என்ற அடிப்படையில் இதுவரை 5 முறை முன்னெச்சரிக்கை கைது செய்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு செல்லும் பொழுது கூட அவர்கள் உங்களை தடுக்கிறார்கள், அதற்கு நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி தொழுகைக்கு செல்வதற்கு கூட அனுமதி இல்லை என்று கைது செய்யக்கூடிய சூழலும் இருந்தது. பிறகு டிஜிபி அவர்களிடத்திலும், காவல்துறை ஐஜி ஜெனரல் அவர்களிடத்திலும், அதே போன்று தமிழக ஹோம் செக்ரட்டரி அவர்களிடத்திலும் புகார் மனு கொடுத்து என்னுடைய அடிப்படை உரிமைகளை காவல்துறையை பறிப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று நியாயம் கேட்ட பிறகு அடுத்த வாரம் தொழுகைக்கு அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் மேல் விசாரம் செல்வதற்கு அனுமதி மறுக்கிறார்கள். அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய காரணம், அங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் உங்களை தாக்கிவிட்டால் உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, உங்களுக்கு உயர் பாதுகாப்பு இருப்பதனால் உங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எனக்கு உயர் பாதுகாப்பு கொடுத்ததற்கு அடிப்படை காரணமே என்னுடைய பிரச்சாரத்தை, என்னுடைய ஜனநாயக உரிமையை அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும், குறிப்பா சிறுபான்மையாக இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான். அதையே பறிப்பது என்பது அநீதியானது. அதனால் காவல்துறை கண்காணிப்பாளர் அவரிடத்தில் இன்றைக்கு புகார் மனு கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த புகார் மனுவை பெற்று என்னுடைய ஜனநாயக உரிமையை, இஸ்லாமிய மக்களுக்கு பிரதமருடைய நலத்திட்டங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். காவல்துறையினரே இதுபோன்று தொடர்ந்து தடுப்பதும், அவர்களே எனக்கு எதிராக அநீதி இழைப்பது என்பது இது ஜனநாயகத்திற்கும் அரசியலமைப்புக்கும் எதிரானது என்பதை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களிடத்தில் நான் எடுத்துரைத்து முறையாக எங்களுக்கான உரிய பாதுகாப்பை கொடுத்து இஸ்லாமிய மக்களுக்கு அனைத்து நலத்திட்டங்களையும் சேர்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் என்னுடைய கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன். அதனால் இன்றைக்கு வந்திருக்கிறேன். இப்ப மாவட்ட கண்காணிப்பாளர் பார்த்து கொடுப்போம். எத்தனை தடைகள் வந்தாலும் பிரதமருடைய நலத்திட்டங்களை இஸ்லாமிய மக்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதற்குத்தான் எனக்கு இந்த பொறுப்பை பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைமை வழங்கி இருக்கிறது. அதனால் பாஜக இஸ்லாமியர்களுக்கு நலன் பயக்கும் கட்சி என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். நன்றி.